பிரிவுண்டு வாழ்க்கையின் சூழ்நிலை உன்னை விட்டு விடை பெற்று எல்லாமே போனாலும் உடல் தொட்டு உடன் வரும் உன்னிழலே நிலை உன்னிழலே நிலை. நிழல் இன்னிசையின் திரள் ஒளி விளக்கின் நிழல் என்றுமே இருள். ஓசை நிழல் இன்னிசையின் திரள் ஒளி விளக்கின் நிழல் என்றுமே இருள். ஆசை நிழல் அது ஆழக்கடல். ஆசை நிழல் அது ஆழக்கடல். அலையின் நிழல் கலையும் நொடி பொழுதி. பிரிவை எழுதும் பனிவிடச் சிதறல். முதுகை துளைக்கும் பார்வையின் கதறல். நிழல் நிழல் நிழல். இந்த டோனர் கலா இந்த விழாவுக்கு வந்திருக்காங்களா? கவிதாவோட எல்லா பிறந்த நாள் விழாவுக்கும் இவங்களோட வாழ்த்தும் விருந்தும் கண்டிப்பா இருக்கும். இல்லம் ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரையே எங்க அப்பா நம்ம இடம் சும்மா தானே இருக்கு, எடுத்து நடத்துங்கன்னு நல்ல மனசோட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஆச்சரியமா இருக்கே. அவரை பார்க்கலாமா? Yes, come in. வாப்பா மனோஜ், வாமா. வாங்க, உள்ள வாங்க. வாமா பாரதி. என்னம்மா அப்படி பாக்குற? நான் தான் மனோஜோட ஃபாதர், திருநாவுக்கரசு. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஐயா, என்ன உங்ககிட்ட எப்படி அறிமுகப்படுத்திக்கிறதுன்னு யோசிச்சுட்டே தான் வந்தேன். ஆனா நீங்களே என்னம்மா நீ சமூக போராளி பாரதிக்கு அறிமுகமா? உட்காருமா. நன்றிங்க. உனக்குதாமா என்ன தெரியாது, ஆனா என் ரூமுக்குள்ள இருக்கிற அலமாரிக்கு கூட உன்னை தெரியுமா? இதுவரைக்கும் உன்னுடைய எழுத்துக்கள் வழியாதாமா நான் உன்னை பார்த்திருக்கேன். இப்பதான் உன்னை நேர்ல பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. வீல் சேரை மறந்து இந்த உலகத்தோட வேகத்துக்கு இணையா என்ன டிராவல் பண்ண வைக்கிறதே
உன்னுடைய எழுத்துக்கள் தாம்மா. நான் தனியா இருக்கிறதே இல்லம்மா. புத்தகங்கள் தான் என்னுடைய உலகம். உன்னுடைய ஒவ்வொரு புத்தகத்திலையும் வாசகரை ஒரு தனி உலகத்துக்கே கூட்டிட்டு போயிடுறம்மா. சமீபத்துல நீ எழுதின கரையோர கனவுகள் புத்தகத்தை நான் படிச்சம்மா. அருமையா எழுதியிருக்கம்மா. சூப்பர். மீனவர்களோட வாழ்க்கை வாழ்வாதாரத்தை பத்தி யாருமே இவ்வளவு அழகா எழுதுனது இல்லம்மா. பின்னிட்டம்மா. என்னப்பா ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா மனோஜ். பாரதி, நீ எங்க இல்லத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. உன் சேவை தொடர மனமார்ந்த வாழ்த்துக்கள்மா பாரதி. நீங்க வாழ்த்தி நான் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. ஆனா அந்த அளவுக்கு பெருசா நான் எதுவுமே பண்ணலைங்கய்யா. என்னால முடிஞ்சத இந்த சமுதாயத்துக்கு நான் செஞ்சிட்டு இருக்கேங்கிற ஒரு திருப்தி இங்க வர வரைக்கும் எனக்கு இருந்துச்சுங்கய்யா. ஆனா இங்க வந்து உங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் நான் செஞ்சதை விட செய்யாம விட்டதுதான் நிறைய இருக்குன்னு இப்ப எனக்கு தோணுதுங்கய்யா. என்னையும் மீறி ஒரு வேகம் வருது. இன்னும் என் டார்கெட் அதிகமாகுது. இந்த எனர்ஜிக்கு நான் தாயா நியாயமா உங்களுக்கு நன்றி சொல்லணும். அமைதியா எவ்வளவு பெரிய சேவைய நீங்க, மனோஜ், புவனா எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்குங்கய்யா. இந்த இல்லமும் இதோட சேவைகளும் ரொம்ப பெரிய மலைப்பை தருதுங்கய்யா. இனி உங்கள ஒருத்தியா நானும் இருக்கணும்னு நினைக்கிறேங்கய்யா. ரொம்ப சந்தோஷமா. நீ நினைக்கிறப்ப இங்க வா, பேசு. இது உன் வீடுமா. இங்க மனச பிழிகிற 1000 உணர்வுகள் கொட்டி கிடக்குமா. நீ ஒரு எழுத்தாளர். உன்னால மட்டும்தான் அதை திறமையா கையாள முடியும், வெளியில கொண்டு வரவும் முடியும். அவங்க அனுமதியோட நான் உனக்கு ஒத்துழைப்பு தரமா. சமுதாய மாற்றத்துக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமா. இத நீதாமா செய்யணும் பாரதி. என்னமா சொல்ற? ரொம்ப நன்றிங்கய்யா. இப்படி ஒரு முயற்சி உங்ககிட்ட இருந்தே வரப்ப நான் கண்டிப்பா செய்றேங்கய்யா. ஐயா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இன்விடேஷன் கொடுக்கும்போதே கேட்கணும்னு நினைச்சேன். கேட்கலாமா? கேளுமா. இங்க ஒளிவு மறைவே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே பொது. எல்லாருமே இங்க திறந்த புத்தகம். பாரதி, என்னமோ சந்தேகம்? ஐயா, கவிதா ஆதரவற்றவளாவோ இல்ல கைவிடப்பட்ட குழந்தையாவோ இருக்கிறதுனாலதான் இந்த இல்லத்துல இருக்கா. அப்படி இருக்கும்போது கவிதாவுக்கு இன்னைக்குதான் பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த இல்லத்துக்கு வந்த தினத்தை வச்சு பிறந்த நாள் கொண்டாடுவீங்களா? அந்த பொண்ணோட பிறந்த நாள் எங்களுக்கு தெரியுமா. அதை வச்சுதான் நாங்க கொண்டாடுறோம். எப்படிங்கய்யா? அப்போ அந்த பொண்ணு கவிதா அனாதை இல்லம்மா. மற்றவங்க நினைக்கிற மாதிரி கவிதா அனாதை இல்லம்மா. அனாதையா வளர வேண்டிய சூழ்நிலை அதான் இங்க இருக்கா. அப்போ அவளோட பேரண்ட்ஸ்? அங்க பாருமா. அவங்க தான் கவிதாவோட அம்மா கலா. நிழல் நிழல் நிழல்
அவங்க தான் கவிதாவோட அம்மா கலா. அவங்க தான் அவளோட அம்மான்னு கவிதாவுக்கு தெரியாது. கலா வருஷம் கவிதாவோட பிறந்த நாளுக்கு அவங்க தான் டோனர். கேக்கில் இருந்து விருந்து வரைக்கும் எல்லாமே அந்த அம்மாவோட செலவு தான். இது மட்டும் இல்லம்மா பாரதி, கவிதாவோட வளர்ப்புக்கான செலவுகளை மறைமுகமா கலா தான் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. கவிதாவோட வளர்ப்புக்கான செலவுகளை இந்த இல்லத்திலிருந்து எடுத்து செலவு பண்ணக்கூடாதுங்கிறது தான் அந்த அம்மாவோட விருப்பம். அம்மானு வெளியில சொல்லல, அவ்வளவுதான். மற்றபடி கலாவுக்கு எல்லாமே கவிதாதாம்மா. கலாவுக்கு வசதின்னு ஒண்ணு இல்லம்மா. கஷ்டப்பட்டு தான் இவ்வளவும் செய்யறாங்க. என்னையா சொல்றீங்க? அம்மா கூட இருக்கிற ஒரு குழந்தைய எப்படி அனாதைன்னு சொல்ல முடியும்? அவங்க என்ன செஞ்ச என்ன பிரயோஜனங்கயா? அம்மாங்கிற அன்புக்கு இணையா காசு பணம்னு 1000 அள்ளி கொடுத்தாலும் ஈடாகாதே. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்கயா. ஏன் இப்படி இருக்காங்க? இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் பிள்ளைங்களுக்கு பணத்தை மட்டும் கொடுத்துட்டா போதும்னு நினைக்கிறதுனாலதான் இந்த மாதிரி இல்லங்கள்லாம் அதிகமாயிட்டே போகுது. என்ன மன்னிச்சுக்கோங்கய்யா. இவங்கெல்லாம் ஒரு அம்மாவா? இவங்க மனசு என்ன கல்லா? இவங்க மனசுல ஈரமே இல்லையா? உன்னோட நிலையிலிருந்து பாக்குறப்ப நீ சொல்ற எல்லாமே சரிதான் பாரதி. ஆனா இடத்துக்கு இடம், உணர்ச்சிகள், நியாயங்கள் மாறுபடுமா? இப்ப அந்த பொண்ணுக்கு அம்மா இருக்காங்கிற உண்மையை விட அனாதைங்கிற போய் கவிதாவுக்கு நல்ல வாழ்க்கையை தரும்னு நினைச்சோம். அதான் கலாவுக்கு இப்படி ஒரு வாழ்க்கைமா. நீங்க என்ன சொன்னாலும் என்னவோ அதை என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குதுயா. அந்த குழந்தைய நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கய்யா. அது என்ன பாவம் பண்ணுச்சு? உன் உணர்வு எனக்கு புரியுதுமா. ஈவு இரக்கம் இல்லாம பெத்த புள்ளைய தங்களுடைய சுயநலத்துக்காக குப்பையில வீசிட்டு போற அம்மா மாதிரி இருந்தா நீ சொல்றது சரிமா. அவங்கெல்லாம் அம்மாவே இல்ல, சொல்ல போனா ஒரு மனுஷியே இல்ல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா கவிதாவை நல்லா வளர்க்கணும்னு நினைச்சு தள்ளி நின்னு தன் குழந்தைய வேற யார் குழந்தையாவோ பார்த்து பார்த்து வளர்க்கறது எவ்வளவு பெரிய நரகம்மா. அத ஒரு பொண்ணு செய்யறானா அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஏமாற்றங்களும் உணர்ச்சி பெருக்கும் இருக்குன்னு யோசிச்சு பாருமா பாரதி. பாக்குற நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா அந்த அம்மாவை நினைச்சு பாருமா. எவ்வளவு நரக வேதனை அது. பெத்த புள்ள கிட்ட தான் அவளோட தாயின்னு சொல்லாம ஏன் இப்படி ஒரு நரக வேதனைய அந்த அம்மா அனுபவிக்கணும்? தாய் பாசம் இல்லாம ஏன் அந்த குழந்தைய தவிக்க விடணும்? காரணம் என்னங்கய்யா? இப்படி ஒரு தாய் இருப்பாளா? உண்மையிலேயே அவ ஒரு தாயா? சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. கலாவோட வாழ்க்கையை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவ பண்றது சரியா இல்லையான்னு உனக்கே புரியுமா? கலா ஒரு கிராமத்து பொண்ணு. சின்ன வயசுலயே அவ அப்பாவை இழந்துட்டா. அவங்க அப்பா சாகரத்துக்குள்ள கொஞ்சம் நஞ்சம் இருந்த சொத்தையும் வித்து அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமையில தான் கலாவையும் அவங்க அம்மாவையும் விட்டுட்டு இறந்து போனாரு. கலாவோட அம்மா செங்கல் சூளை வயல்னு கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு கலாவை கஷ்டம் தெரியாம காப்பாத்தினாங்க. அம்மா நில்லுங்க, அம்மா நில்லுங்க. என்னடி கலா, ஏன் இப்படி நொய் நொய்ங்கிற? அம்மா நான் தானே காசு கேட்டேன், தருவியா தரமாட்டியா? துட்டு தானேடி. ஏய் கலா, இப்ப இல்லடி, நீ தானே டீயும் பண்ணு கேட்ட, அதுக்கு தான் 10 ரூபா முடிஞ்சு வச்சிருக்கேன்.
டிவி வேணாம் பண்ணு வேணாம், படிக்கிறதுக்கு காசு தாங்கம்மா. வயிற்றுக்கு இல்லைன்னா பிறகு என்ன பண்ணுவேன்? பொறுத்தது பொறுத்த, இன்னும் 4 நாள் பொறுத்துக்கோ. மூக்கங்கிட்ட சொல்லியிருக்கேன், தரானான்னு பார்ப்போம். ஆமா, இதேதான் 1 மாசமா சொல்றேம்மா. இன்னைக்கு எனக்கு வேணும்மா, காசு கொடுங்கம்மா. வேலையை பொறுத்து தானேடி சோறு. எனக்கு மட்டும் உனக்கு கொடுக்கணும்னு ஆசை இல்லையா என்ன? போமா, வாத்தியார் நோட்டு கேட்டு 1 மாசமே ஆயிடுச்சுமா, நீனும் வாங்கியே தரலாம். 10 நாளைக்கு முன்னாடி தானே நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுத்தேன். அம்மா, அது வீட்டு பாடத்துக்குமா. இது எதுக்குடி? இது பள்ளிக்கூடத்துக்கு எழுதுறதுக்கு. எத்தனை நோட்டு தான் வாங்குவ? வாயில படிச்சு பழகுதாயி, கையில காசு இல்லம்மா. சொன்னா கேளு புள்ள. அம்மா, வாத்தியார் அடிப்பாருமா. அங்க இங்கே கடனை வாங்கி வயிற்ற கழுவுறதே பெரும்பாடா இருக்கு. எப்படியாவது உன்னை 10வது வரைக்கும் படிக்க வைக்கணும்னு பார்த்தா நீ பாட்டுக்கு நோட்டுக்கு பென்சிலுக்கு ரப்பருக்குன்னு காசு கேட்டா இதுக்கெல்லாம் நான் எங்கடி போவேன்? அம்மா, இந்த ஒரு வாட்டி கொடுங்களாம்மா. சரிடா கண்ணு, இந்த தரேன் இரு. இந்தா. கலா, நீ ஸ்கூலுக்கு வரல? இதோ வரேன்டா. உம்மா. என்ன ஈஸ்வரி, என்ன சொல்றா பொண்ணு? காசு வேணுமாயா? நோட்டு புஸ்தகம் வாங்கணும்னு ஒரே அடம், அதான் கொடுத்து விட்டேன். நீ ஏன் ஒத்தையாக கிடந்து கஷ்டப்படுற? அவளுக்கு படிப்பெல்லாம் முக்கியமா? அதுவும் பொட்ட பிள்ளை தானே. நீ ஏன் தனியாக கடந்து கஷ்டப்படுற ஈஸ்வரி? என் பொண்ணு நல்லா படிக்கட்டியா? ஆசை இருக்கு ஈஸ்வரி, அம்சம் வேணுமா இல்லையா? இருந்த எல்லாத்தையும் உன் புருஷன் விற்று தீர்த்துட்டான், செத்தும் போட்டான். ஒத்தையில் இந்த பிள்ளைய வச்சு நீ வயிற்ற கழுவியா இல்லை என்னத்தை பண்ணுவ? பேசாமல் சொல்லி பொறுக்கிறதுக்கு உன் பொண்ணை காட்டு கூட்டு போ. ஒரு வேளையாச்சும் நிம்மதியாக அரிசி சோறாவது சாப்பிடுவேன். என்னோட போட்டு சாமி இந்த ஈன பழப்பு. கால் வயிறு கஞ்சி குடித்தாலும் மரியாதையாக பழக்கிட்டு சாமி என் பொண்ணு. அதுக்கு தான் இந்த பாடு. மா, கலா, கடைக்கு போயிட்டு வந்துட்டீங்களாம்மா? ம், அம்மா, நான் கேட்ட கலர் சிப்ஸ் பேக்கெட்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களாம்மா? இல்லை தாயி. நான் கேட்ட எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிறீங்கம்மா, போங்கம்மா. அடடே, அதுக்குள்ள கோவமா? உனக்கு வேற ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அது என்னன்னு சொல்ல பார்க்கலாம். தெரியலம்மா, நீங்களே சொல்லுங்கம்மா. இதோ பாரு. ஐ, என்னம்மா? நான் பட்டு பாவாடை சட்டை தானே கேட்டேன். கேட்டதாயி. போமா, தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் பட்டு பாவாடை சட்டை, கம்பல், ஜிமிக்கின்னு எல்லாருமே போடுறாங்க. நான் மட்டும் இது ஏன் போடணும்? அடடே, இதுதான் கோவமா? காசு வரட்டும் தாயி, உனக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன்? பார்த்தாலும் இதே சொல்றீங்க. கோச்சுக்காதரா கண்ணு. அடுத்த வருஷம் தீபாவளிக்கு நீ கேட்ட மாதிரியே பட்டு பாவாடை சட்டை நிச்சயமா வாங்கி தரேன். விளையாட்டா இப்படியே அம்மா கஷ்டம் புரிஞ்சிக்காம அந்த பொண்ணும் வளர்ந்துடுச்சு. குழந்தைங்களுக்கு அம்மா கஷ்டம் புரியலனாலும் பெத்தவங்க எப்போதும் அதை பத்தி கவலைப்படாம குழந்தைங்க என்ன ஆசைப்படுதுங்களோ அதை தான் செய்வாங்க. அப்படித்தான் கலா அம்மா ஈஸ்வரியும் உழைச்சி ஓடா தேஞ்சி இவளை 10வது வரைக்கும் படிக்க வச்சுது. வயிற்றுக்கு ஒன்றும் இல்லாம எத்தனை காலம்தான் உழைக்க அந்த உடம்பு. ஈஸ்வரிக்கு நோய் வந்துச்சு. 10வதோட கலா படிப்பை மூட்டை கட்டி கங்குல போட்டாச்சு. அம்மாவை காப்பாற்றணும், அவளுக்கும் கால்வயிறாவது நினைக்கணுங்கிற உணர்வுல கலா அம்மா மாதிரியே கலாவும் கூலி வேலைக்கு கிளம்புனா. இருக்க இருக்க ஈஸ்வரி உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. பெரிய ஆஸ்பத்திரியில வச்சு அம்மாவை காப்பாத்தலான்னு நினைச்சாலும் கையில காசு வேணுமே. காசு இல்ல. கலா கிராமத்துல இருக்கிறவங்ககிட்டலாம் காலில் விழாத குறையா கேட்டு பார்த்துருக்கா. ஏன் கலா, ஊர் நிலவரம் உனக்கு தெரியாது? இப்போ போய் கையை பசனிக்கிட்டு காசுக்காக வந்து நிற்கிறியம்மா. ஐயா, அம்மா சாவ கிடக்குது.
வேலை வெட்டு எதுவும் இல்லையா? அடுப்ப பத்த வச்சு நாளாவதுயா. எல்லாம் புரியுதுமா. என்ன பண்ண சொல்ற? உனக்கு காசு பணம் கொடுத்து உதவ நிலையில இப்ப நான் இல்ல. ஐயோ, நீங்களே இப்படி சொன்னா நான் எங்க போவேன்யா? அம்மாடி, இந்த ஊர்ல நீ யாரை கேட்டாலும் பிரயோஜனமே இல்ல. ஊர் நிலைமை அப்படி. மழை இல்ல, காடு கனி மொத்தமே வறண்டு போய் கிடக்குது. இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த உனக்கு இது தெரியாதா? ஐயா, இந்த ஒரு தடவையாவது உதவுங்கய்யா. அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு தெளிஞ்சா கூட போதும், நாங்க பொழைச்சுப்போம். ஒரு 100 ரூபாயாவது கொடுங்க ஐயா. ஏமா, சேர்த்து வச்சவனே வித்து தான் தின்றான். எதை நம்பி நான் உனக்கு காசு கொடுக்கறது? ஒரு இங்கி தான் வேணா. ஏதோ பெரிய மனுஷங்க கேட்டா கூட பரவாயில்ல. நேத்து பிறந்த நடு சிண்டெல்லாம் கேட்டா எப்படி தருவாங்க? போமா போமா, போய் வேலையை பாருமா. நிழல் 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 காதல் நிழல் மென் மெழுகில் தணல் கருணை நிழல் ஆழ் மனதின் மடல். காதல் நிழல் மென்மெழுகில் தணல் கருணை நிழல் ஆழ் மனதின் மடல். நட்பின் நிழல் அது நீளும் விரல். நட்பின் நிழல் உதவ நீளும் விரல். சில நேரங்களில் மன